இனிய காலை வணக்கம். உலக மின்னல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்று நாம் பார்க்க இருப்பது பகுதி 2, அதாவது நீங்கள் இன்னும் தவறவிடும் வருமான வரி கழிவு சலுகைகள். பகுதி 1 மெடிக்கல் மூவிங் ஸ்டூடெண்ட் லோன் டிசபிலிட்டி பென்ஷனை பற்றி பார்த்தோம். இப்போது மீதியை முடிப்போம். 6வதாக கனடா கேர் கிவர் கிரெடிட். உடல் அல்லது மன பாதிப்பு உள்ள ஒருவரை டிபெண்டனை நீங்கள் சப்போர்ட் செய்தால், பராமரித்தீர்களானால் இந்த கிரெடிட் வசதி உங்களுக்கு கிடைக்கும். அவர் மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், மற்றும்படி கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்கலாம், பிள்ளைகள் மற்றும்படி கூட பிறந்தவர்களாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் $1000 மேல் டாக்ஸ் சேவிங் கிடைக்கலாம். மெடிக்கல் கன்ஃபர்மேஷன், இதை உறுதிப்படுத்த வேண்டும். 7வதாக டியூஷன் கிரெடிட் டிரான்ஸ்ஃபர், அதாவது நீங்கள் பல்கலைக்கழகங்கள் போன்ற படங்களை படிக்கும் பொழுது அந்த டியூஷன் பே பண்ண அந்த கட்டணங்கள், படிப்புக்கான கட்டணங்கள் பல ஸ்டூடெண்ட்ஸ் டியூஷன் கிரெடிட் முழுவதும் பயன்படுத்த முடியாது. அதில் $5000 வரை தங்களது பெற்றோர்களுக்கு அல்லது பாட்டன் பாட்டிமார்களுக்கு, மனைவிமார் ஹஸ்பண்டுக்கோ அதை நீங்கள் மாற்ற முடியும். இதனால் சுமார் $750 டாக்ஸ் சேவிங் கிடைக்கும். ஸ்டூடெண்ட் அப்ரூவல் இதற்கு முக்கியமானது ஆகும். 8வது சர்ச் அல்லது ரெஸ்கியூ வாலண்டியர் டாக்ஸ் கிரெடிட். மீளதைய ஆராய்ச்சி செய்வது மற்றும்படி நீங்கள் வாலண்டியராக உதவி செய்வது. நீங்கள் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ வாலண்டியராக 200 மணி நேரம் அல்லது அதற்கு மேல் சேவை செய்தால் சுமார் $450 டாக்ஸ் கிடைக்கும். இதில் அடங்குவது என்னவென்றால் கோல் ரெஸ்பான்ஸ், ட்ரைனிங், பயிற்சினரி மற்றும்படி அவர்களை சந்திக்க போனது, மீட்டிங்ஸ், ஆர்கனைசேஷன்ஸ் லெட்டர் தேவை, அதாவது நீங்கள் வேலை செய்யும் அந்த கம்பெனியின் வேலை கடிதம் தேவை உறுதிப்படுத்துவதற்காக. 9வதாக வீட்டிலிருந்து வேலை செய்வர்கள், எம்ப்ளாயர் உங்களை வீட்டிலிருந்து வேலை செய்ய சொன்னால் நீங்கள் கிளைம் செய்யலாம். அதாவது அந்த கிளைம் சொல்லும் பொழுது வாடகை மற்றும்படி மின்சாரம், மின்சாரம், இன்டர்நெட், ஹீட்டிங், எலக்ட்ரிசிட்டி, 2 வழிகளில் இதை நீங்கள் இந்த வரி கழிவை பெறலாம். ஒன்று ஃப்ளாட் ரேட்டாக $500 வரை பெறலாம். இதற்கு வரி தேவையில்லை. டீட்டெயில், அதாவது விளக்கமான என்று சொன்னால் அதிக சேவிங்ஸ், அதிக பேப்பர் ஒர்க் நீங்கள் காட்ட வேண்டி வரும். பலர் இதை கிளைம் செய்யவே மாட்டார்கள். 10வதாக, அதாவது எலிஜிபிள் டிபெண்டன்ஸ் கிரெடிட் சிங்கிள் பேரண்ட்ஸ். நீங்கள் ஒரு சிங்கிள் செப்பரேட்டட் டிவோர்ஸ் அல்லது விடோ ஆக டிபெண்டனை வீட்டில் வைத்து சப்போர்ட் செய்தால் இந்த கிரெடிட் $2000 மேல் மதிப்புடையது. ஒரே டிபெண்டன்ட்டுக்கு ஒரே நபர் மட்டும் கிளைம் செய்ய முடியும். ஷேர்டு கஸ்டடி இருந்தால் கவனம் தேவை, 2 பேரை பார்த்தால். 11வதாக ஸ்பவுஸ்களுக்கு இடையே அன்யூஸ் கிரெடிட் டிரான்ஸ்ஃபர். இது போன்ற கிரெடிட் வரிகள் பென்ஷன் இன்கம், டிசபிலிட்டி, ஏஜ் அமௌண்ட், டியூஷன், ஹையர் இன்கம் ஸ்பவுஸுக்கு நீங்கள் மாற்றம் டிரான்ஸ்ஃபர் செய்தீர்களானால் அதிக வருமான வரி கழிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இது ஆட்டோமேட்டிக்காக கடைசி வரையும் நடக்கவே நடக்காது. அதாவது நீங்கள் நினைக்கலாம் அதெல்லாம் அவர்கள் சரிபார்த்துக் கொள்வார்கள். அதற்கு நீங்கள் தான் அதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். 12வதாக சேரிட்டபிள் டொனேஷன் சூப்பர் கிரெடிட். நீங்கள் அல்லது உங்கள் மனைவியார் 2007க்கு பிறகு டொனேஷன்ஸ், அதாவது கொடுத்தீர்களானால் சேரிட்டி என்றால் 1 டைம் சூப்பர் கிரெடிட் கிடைக்கலாம். இதனால் டொனேஷனுக்கு 54% வரை வரி கழிவு உங்களுக்கு கிடைக்கும். 13வதாக ஃபாரின் டாக்ஸ் கிரெடிட். US, அதாவது அமெரிக்கா அல்லது வேறு நாடுகளில் நீங்கள் பணங்களை முதலீட்டுக்காக செய்திருந்தீர்களா இருந்தால் நீங்கள் 2 முறை டாக்ஸ் செலுத்தி இருக்கலாம். அதாவது வெளிநாட்டு வரி மூலம் ஆல்ரெடி கட்டிய டாக்ஸை திரும்பி பெறலாம். ஆனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் அக்கவுண்ட்டுக்கு நீங்கள் காட்ட வேண்டும். முடிவாக இதிலிருந்து ஒரு விஷயம் தெளிவாக தெரிகின்றது. நல்ல அக்கவுண்டன்ட் கூட தெரியாத கிளைம் செய்ய முடியாது. நீங்கள் சொல்லாவிட்டால் அவர்களுக்கும் தெரிய வராது. ஆகவே நீங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய முறையாக சொல்ல வேண்டும். கேள்விகள்.
கேளுங்கள், டாக்குமெண்ட்ஸை கொண்டு வாருங்கள், கொண்டு போங்கள். எல்லாம் ஆட்டோமேட்டிக் என்று நினைக்காதீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உதவி இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எந்த டேக்ஸ் கிரெடிட் உங்களை அதிகமாக ஆச்சரியப்படுத்துகிறது என்றதை உங்களது கமெண்டில் சொல்லும்படி வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.